ஹலோ கேஸ், ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் டூர் போயிருக்காங்க. 3 ஓடிஐ மேட்ச் விளையாடு. முதல் ஓடிஐ மேட்ச் இன்றைக்கி நடந்தது. இந்த மேட்ச் ராவல்பிண்டியில் நடந்துச்சு. பாகிஸ்தானில் டாஸை வின் பண்ணி ஸ்ரீலங்கா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதையடுத்து முதலில் ஆட வந்த பாகிஸ்தான் அணி தொடக்கத்திலே ஒரு விக்கெட்டை பறி கொடுத்தாலும் அடுத்து வந்த வீரர்கள் நிதானமான ஆட்டத்தை கடைபிடிச்சாங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் அணிக்கு சீரான இடைவெளியில் விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதையடுத்து 5வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்ச சல்மான் ஆகா மற்றும் ஹுசைன் நிதானமாக விளையாடி பாகிஸ்தான் அணியை ஒரு நல்ல இலக்கை நோக்கி எடுத்துகிட்டு போவாங்க. முதல் 30 ஓவருக்கு 119 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்து தடுமாறிட்டு இருந்த பாகிஸ்தான் அணி சல்மான் ஆகாவுடைய பொறுப்பான சதத்தால் அடுத்த 20 ஓவருக்கு 180 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருப்பாங்க. இதனால் 50 ஓவர் முடிந்த பாகிஸ்தான் அணி 299 ரன் எடுத்து 5 விக்கெட் இழந்திருப்பாங்க. பாகிஸ்தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சல்மான் ஆகா 83 பந்துக்கு 105 ரன்னும், ஹசன் 63 பந்துக்கு 62 ரன் எடுத்திருப்பாங்க. ஸ்ரீலங்கா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஹஸ்ரங்கா 3 விக்கெட் எடுத்திருப்பார். இதையடுத்து 2ஆம் இன்னிங்ஸ் ஆட வந்த ஸ்ரீலங்கா அணி 11.5 ஓவருக்கு 81 ரன் எடுத்து ஒரு விக்கெட் இழந்து நல்ல வலுவான நிலையில் இருக்கும்போது ஹாரிஸ் ரூஃப் பந்து வீச்சில் அடுத்தடுத்து 3 விக்கெட் இழந்து ஸ்ரீலங்கா அணி மெல்ல மெல்ல கேமை விட்டு வெளியே போயிடுவாங்க. அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துகிட்டு இருந்தாலும் பந்து வீச்சு சிறப்பாக செயல்பட்ட ஹஸ்ரங்கா பேட்டிங்லும் பொறுப்பாக விளையாண்டு இந்த மேட்ச்சை ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போவார். இதனால் இந்த மேட்ச் இரு நாட்டு ரசிகர்களுக்கும் கடைசி வரைக்கும் பரபரப்பாக இருந்துச்சு. சிறப்பாக விளையாண்டு கொண்டிருந்த ஹஸ்ரங்கா 48.4 ஓவரில் தனது விக்கெட்டை பறி கொடுத்ததன் மூலம் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அஸ்லங்கா 32 ரன்னும், ஹஸ்ரங்கா 52 பந்துக்கு 59 ரன்னும் எடுத்தனர். பாகிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ரூஃப் 4 விக்கெட்டையும், நசீம் ஷா மற்றும் ஃபஹீம் அஷ்ரப் தலா 2 விக்கெட்டும் எடுத்தனர். ஆட்ட நாயகன் விருது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாண்டு சதம் அடித்த பாகிஸ்தான் பிளேயர் சல்மான் ஆகாவுக்கு வழங்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி 3 ஓடி மேட்ச் கொண்ட தொடரை 1-0 என்று முன்னிலை வகிக்கிறது. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் கைஸ்.